கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, நம்ம எந்த திருச்சபைக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பம். நம்ம எந்த திருச்சபைக்கு வேணா போலாம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை தான். எல்லாமே அவருடைய சரீரம் தான். ஆனா, நம்ம நெறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம எந்த மாரி ஒரு திருச்சபை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, எங்க சக விசுவாசி கூப்பிட்டாங்க, அந்த சர்ச் நல்லாருக்கும். இந்த சர்ச்ல நல்லா துதி ஆராதனை நல்லாருக்கும். இந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச்சு. இந்த சர்ச் ஒரு வல்லமையான வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம நெறையா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு, அந்த மாரி ஒரு திருச்சபை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு திருச்சபைக்கும் முக்கியமா இருந்தாலும், முக்கியமான ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அந்த திருச்சபையோட போதகர் எப்படிப்பட்டவர்? இல்ல அந்த பாஸ்டர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறாரா? அவரு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாராங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாரு? எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, நம்ம வேதத்திற்கு தான் போணும். ஏன்னா வேதத்துல தான் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? வேதத்துல நம்ம பவுல பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றார்னா, "நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள்ன்னு" சொல்லி அழகா வசனம் சொல்லியிருக்காரு. அந்த மாரி நம்ம போதகர் இருக்காரா? இல்ல அவர் சொல்லணும். நான் பாருங்க இவ்ளோ உண்மை உத்தமமா இருக்கேன். தேவனுக்கு பிரியமாய் வாழ்றேன். அவர் சொல்றத கேட்டு நான் அப்படியே நடக்கிறேன். அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாஸ்டரோ, போதகரோ நம்ம போகிற திருச்சபையில இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியங்க. அந்த மாரி இல்லன்னா, நம்ம அந்த மந்தையில இருக்கும்போது, மந்தை மேய்ப்பவரே ஒழுங்கா இல்லன்னா, நம்ம அந்த மந்தையின் ஆடுகள் என்ன ஆகும்னா, நம்ம வழி தப்பி போயிரும். வசனம் இருக்கும், ஆராதனை இருக்கும், ரொம்ப லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த வசனம் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா? இல்ல அந்த வேதத்தோட சேர்த்து இந்த உலகத்தின் ஞானத்தையும் நமக்கு போதிக்கிறாங்களா? அதுதான் நம்ம ரொம்ப முக்கியங்க. ஸோ, அதனால நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அந்த சபையின் போதகர் எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவர் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறாரா? பவுல் நம்ம பார்க்கிறோம். பவுல் பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் நிமித்தம் அவர் படுகிற பாடுகள் அநேகங்க. உபத்திரவம், காவல்ல இருக்கிறாரு, அடிக்கிறாங்க, கண் விழிச்சிருக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார், நீடிய சாந்தத்துல இருக்கிறார். அவர கனவீனப்படுத்துறாங்க, சில இடத்துல கனப்படுத்துறாங்க. என்ன வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த வேதத்தை அப்படியே சொல்றார். அதுதான் சொல்றாரு. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 6:3ல இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். என்ன சொல்றாரு? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன இருந்தாலும் எங்களை பார்த்து எந்த திருச்சபை மக்களும் இடறல் ஆகக்கூடாது. அப்படின்னு என்னன்னா, என்ன பார்த்து அந்த திருச்சபை மக்கள் வழி விலகி போயிறக்கூடாது. அதுல அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அதுதான் சொல்றாரு இல்லையா? ஊழியம் குற்றப்படுத்தாதபடிக்கு, என் ஊழியத்த யாருமே குற்றப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதனால தான் அவரு சொல்றாரு, நான் பின்பற்றுகிறது மாரி நீங்கள் பின்பற்றுங்கள்ன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ. நம்ம போதகர் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம நெறைய நேரம் போதகருடைய பெர்சனல் லைஃப்ல நம்ம போகக்கூடாதுங்க. இல்ல, அவர் எப்படி அவன் மனைவி கூட இருக்கிறாரு, எப்படி பிள்ளைகள வளர்க்கிறாரு, அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம போனோமா, வசனம் கேட்டோமா, அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யுதா, நம்ம வந்துரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஊழியர்கள டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா கடவுள் அழகா இங்க சொல்லியிருக்காரு இல்லையா? அவருடைய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கா? இல்ல புல்பிட்ல ஏறி அவர் வசனம் சொல்றது ஒண்ணா இருக்கு. ஆனா அவர் சொந்த வாழ்க்கையில என்னவா இருக்கு? நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா, நம்ம தான் வழி விட்டு போயிரும். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே, என்னுடைய போதகர் உமக்கு பிரியமா இருக்கிறாங்களா? என்ன மேய்க்கிற நீங்க குடுத்த அந்த மேய்ப்பர் உமக்கு பிரியமாய் வாழ்கின்றாரா? அப்படி இல்லன்னா, இந்த உலகத்தின் காரியத்துல இல்ல நெறைய நம்ம பார்க்கிறோம். வேதத்துக்கு புறம்பான ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க திருச்சபையில். தேவனை துதிக்க வேண்டிய இடத்துல சினிமா பாட்ட பாடிக்கொண்டிருக்கிறாங்க. விசில் அடிக்கிறாங்க. அதற்கு கைத்தட்டல். சர்ச்ல வரவங்கலாம் கை தட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்த இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா ஒரு பாட்டு கேட்டோமா, மியூசிக் கேட்டோமா, டான்ஸ் ஆடுனோமா, வீட்டுக்கு ஹேப்பியா போயிடுறோம். ஆனா, அங்க போயி நம்ம இருதயம் குற்றப்பற்றவர்களாய், அந்த இருதயம் ஒரு தேவனுக்கு பிரியமாய் மாறுச்சா, அந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள கத்தி. அந்த கத்தி என்ன பண்ணணும்? வசனம் சொல்கிறவரையும் அது குத்தணும். வசனம் கேட்கிறவர்களும் குத்தப்படணும். அந்த மாரி வசனம் அங்க இருக்கா?
இல்ல, இல்ல. நான் சொல்ற வசனம் வந்து கேட்கிறவங்க மட்டும்தான். சொல்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லி நெறைய போதகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம போதிக்கிற பணத்துக்கு பின்னாடி போறாரா? இச்சையான காரியங்களை செய்கின்றாரா? இல்ல வேதத்துக்கு புறம்பான தன் சொந்த வாழ்க்கையில இருக்கிறாரா? கடன் வாங்கிட்டு இருக்கிறாரா? மனைவிய அன்பா நடத்துறாரா? மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்த குடுக்குறாரா? பிள்ளைகள தேவனுக்கு பிரியமாய் வளர்க்கிறாரா? வேதத்துல தியானிக்கிறாரா? உபவாசம் இருக்கிறாரா? இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அந்த மாரி நம்ம திருச்சபைக்கு போணும். அப்படி இல்லன்னா நம்ம வழி விலகி போயிருவோம். நம்மள மீட்கறக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருவோம். எங்க பாஸ்டரே அப்படிதான் செய்றாரு. பாஸ்டரே அவருடைய மனைவிய அடிக்கிறார். நான் அடிக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த மாரி வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம வழி விலகி போறோம். அதனால இன்னைக்கு நம்ம பயபக்தியோட கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே! நான் எந்த ஆலயத்துக்கு செல்லணும்? நான் போற ஆலயம் உமக்கு பிரியமா இருக்கா? அது உம்முடைய சரீரமான்னு நம்ம கேட்டுட்டு, நம்ம அந்த மாரி ஒரு திருச்சபைய சேர்ந்தா தான் நம்ம இருதயம் பலப்படும். நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அப்பதான் நித்தியமாய் தேவனோடு இருக்க முடியும். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.